தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது மேம்? துலாம் ராசி காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவம். அதே போல சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய இடம் தான் சூரியனுடைய இடத்துல போய் சூரியன் உச்சம் பெற்று அங்க இருக்கிறார். இங்க சூரியன் நீச்சம். அதனால இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் ருணரோக சத்துருஸ்தானம் வாங்க. அப்ப இவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது பெண்டிங்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வாய்தா கேட்டு வர்றது, ஒரு பிசினஸ் செட் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் உண்டு. வியாபார துறையில இருக்கிறவங்க, அன்றாட வியாபாரம் பண்றவங்க, ஹோட்டல் இது மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். உழைப்பை தனக்கு நிறைய, ஏன்னா அவங்களாம் ஒரு 4 மணிக்கு அதிகாலையில எந்திரிக்கணும். 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சாதான் 6 மணிக்கு கடைக்கு அந்த டீ போடுறது, இந்த மாதிரி டீ கடை சாப்பாடு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு, ஆதாயம் உண்டு, வருகை மக்கள் வருகை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா துளாராசி. நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய அமைப்புல, உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவருக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடணுமா, எஃபெக்ட் போட்டுதான் படிக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மா கொஞ்சம் கேர் எடுத்து கூட உட்காரணும். அதனால ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சில சப்ஜெக்ட்ல திடீர்னு நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல இந்த மருத்துவத்துறையை சார்ந்து அவங்க ஜாப் எடுக்கிறதோ அல்லது மருத்துவத்துறையில அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் துலாமுக்கு அதெல்லாம் உண்டுங்க, கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்காரு 5ஆம் பார்வையா. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி குருவோடைய அருள் இருக்கிறதுனால அந்த சீட்டு கிடைச்சிடும். காலேஜ் சீட்லாம் பாருங்க, இப்ப ஜூன் ஜூலை அக்டோபர் வரையும் கூட காலேஜுக்கு அந்த கவுன்சிலிங் இதெல்லாம் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பா மேம். திருமண வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை எல்லாம் எப்படி மேம் இருக்கு? குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். எதனால வரும் அப்படின்னா, அது வேணும் இது வேணும் டிபெண்ட் பண்றது. நிறைய ஆடம்பர வாழ்க்கைய கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கணும் இந்த வருஷம். இவங்க திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, லவ் மேரேஜ் கைகூடக்கூடிய அமைப்பு, பேர் நல்லபடியா அமையக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாமுக்கு உண்டு. அதுல நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பண வரவு, இந்த கடன் சுமை எல்லாம் எப்படி இருக்கு? கடன் சுமை படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா குரு பாத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும். உங்க குழந்தைகள்னால கூட அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்துல நல்ல மாற்றம், ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அது ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அந்த குலதெய்வத்துடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது நல்லா கரெக்டா கவனமா செஞ்சாங்கன்னா கடன் சுமை குறையுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்கள் அந்த பராபவ வருடத்துல ஏதாவது கொஞ்சம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? வழிபாடு அப்படிங்கும் போது சுக்கிரன் கூட எம்பெருமானுடைய இது திருப்பதி போயிட்டு வரலாம். திருப்பதி போயிட்டு வந்தா இவங்களுக்கு பல மாற்றங்களை, ஒரு திருப்பத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அங்க இருக்கிற மாதிரி சேவிச்சுக்கணும். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்க அந்த குருவுடைய அருள் இவங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாத யாத்திரையா போறவங்களுக்கு அன்னதானம், தான தர்மம், நீர்மோறு, இது மாதிரி எது அவங்களால என்ன முடியுமோ அதை பழனிக்கு போவாங்க. அது மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையா போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுறது, அவங்க கூட
கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும் துலாம். கண்டிப்பா. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க இந்த பராபவ வருடத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? தாராளமா கொடுக்கலாங்க. 75% கொடுக்கலாம். நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு.